Hello my dear ladies and gentlemen. நாம இன்னைக்கு எந்த வீடியோட ரியாக்ஷன் பார்க்க போறோம் அப்படினா நம்ம பேசில் ஜோசப், வினித் ஸ்ரீனிவாசன், அதுக்கு அப்புறம் டோவினோ தாமஸ். சோ இந்த மூணு பேரும் சேர்ந்து ஒரு படத்தை நடிக்கிறாங்க. அந்த படத்தோட பேர் வந்து அதிரடி. அந்த படத்தோட டைட்டில் டீசர் தான் வந்திருக்கு. அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அண்ட் இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு செம ஃபிலிமா இருக்கும் அப்படின்னு தோணுது. பிகாஸ் இவங்களோட அந்த காஸ்டிங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச காஸ்டிங். வினித் ஸ்ரீனிவாசன் சார் செம பெர்ஃபார்மர். காமெடி ரோலா இருக்கட்டும், சீரியஸ் ரோலா இருக்கட்டும். சீரியஸ் ரோல் தங்கம், காமெடி ரோல் வந்து உன்னிமுகுந்தன் அசோசியேட்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்கும், டேரக்டரும் கூட. அதே மாதிரி டோவினோ தாமஸ் எல்லாத்துக்கும் தெரியும், செம பெர்ஃபார்மர். அதுக்கப்புறம் நம்ம பேசில் ஜோசப் டேரக்டர் அண்ட் ஆக்டர். அவங்க நடிக்கக்கூடிய எல்லா படமும் மேக்ஸிமம் ஹிட் ஆகிட்டு இருக்கு. மரண மாஸ், சூக்ஷ்மதர்ஷினி, ஸோ இதெல்லாம் வந்து அவர் செம்மையாக பண்ணியிருப்பார். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படங்கள். அவரோட நிறைய படம் இருக்குது. எனக்கு இது வந்து கொஞ்சம் இந்த வருஷத்தில் வந்து 2 படம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிற படத்தில் இந்த படம் இருக்குது. யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டாக்டர் அனந்து, அதுக்கப்புறம் பேசில் ஜோசப் அவரோட கம்பெனி தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் டைரக்டட் பை யார் அப்படின்னா அருண் அனிருத்தன். அவர் வந்து டெபியூ ஃபிலிம், இது அவரோட டெபியூ ஃபிலிம். அதுக்கப்புறம் ரிட்டன் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா பவுல்சன் சக்காரியா, அதுக்கப்புறம் அருண் அனிருத்தன் 2 பேர் சேர்ந்து எழுதியிருக்காங்க. மியூசிக் வந்து விஷ்ணு விஜய் பண்ணுறாங்க. எடிட்டர் சாமன் சாக்கோ. ஓகே, வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். சாமன் சாக்கோ நேற்றுக்கு வந்த கலீஃபா ட்ரெய்லர் படத்தோட எடிட்டர். அதுக்கு முன்னாடி வந்து ஆஃபீஸர் ஆன் டியூட்டி, அதுக்கப்புறம் சூக்ஷ்மதர்ஷினி, RDX, இந்த மாதிரி நிறைய படம், அப்புறம் மரண மாஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய படம் பண்ணியிருக்காரு. செம்ம எடிட்டர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். டைட்டில் டீசரோட டியூரேஷன் வந்து 1 minute 49 seconds. Let us see. No count. 3, 2, 1, go. Vineet Srinivasan sir. Yes. Music orma elevate பண்ணுது. ஆரது செய்தது ஆ செக்கனானோ? யாரா? யார் அது? ആ ചെക്കനല്ലെങ്കിൽ പിന്നെ മറ്റേ ആളാണോ? I think it's Tovino. Tovino da. And structure പാത്രേ தெரியுது. Tovino. ഒരുമിച്ചോ? അതൊക്കെ നിങ്ങൾക്ക്. എനിക്കതങ്ങനെയല്ല. അവർ രണ്ടുപേരും ഒരിക്കലും ചേരാത്ത 2 താലതീർച്ചവന്മാരാണ്. ഒരുത്തം കാട്ടുതീയെങ്കിൽ മറ്റവൻ കൊടുങ്കാറ്റ്. யார் இது? டோவினோ தாமஸ். ஓகே, பேசில் சார் தான் சொல்றாங்களா? செம்ம ஸ்டைலாக வேறல. டோவினோ தாமஸ் அண்ட் பேசில் ஜோசஃபா தான் இருக்கணும். எஸ், தட்ஸ் பேசில் ஜோசப். ஓகே, ഇനി വേറെ സംസാരമില്ല. നീ തുടങ്ങണേ, ഞാൻ തീർക്കാം. ഓ ഓക്കെ. അടിയൊക്കെ കുറെ കണ്ടല്ലേ? ഇത് വെറുപടിയല്ല, அதிரடி. ஓகே, மியூசிக் செம்மையா இருக்கு. Basil Joseph, Tovino Thomas, and Vineet Srinivasan, Vishnu Vijay, Chaman Chakko. ആരംഭിക്കലാംഗ്ലാ. Oh, nice. Shoots starts soon. Okay, 2026 release. ஓகே, அப்போ நிறைய படம் அடுத்த வருஷத்துக்கு வெயிட்டிங் போல இருக்கே. ஓகே, எனக்கு இந்த டைட்டில் டீசர் பிடிச்சிருந்தது. அண்ட் அதுலேயே வந்து அந்த கேரக்டரோட ரிவீல் பண்ணது ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் கலரிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. டோவினோ தாமஸ்க்கு வந்து ஒரு கலராகவும், அதுக்கப்புறம் இவருக்கு பேசில் ஜோசப் ஒரு கலராகவும் கொடுத்துருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பேசில் ஜோசப் சார் பார்க்கும்போது தெரியல, அது அந்த ஹேர் ஸ்டைல் இன்ன வரைக்கும் எந்த படத்துலையும் பெருசாக பார்த்தது இல்லையே. ஓகே, நல்லா இருந்துச்சு. மியூசிக் எலிவேட் பண்ண விதம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் எடிட்டிங் சாமன் சாக்கோ வேற லெவல். வினித் ஸ்ரீனிவாசன் சாரோட அந்த காமெடி ஸ்கில் வந்து நான் இதில் அதிகமாக பார்த்தேன் அப்படின்னா, நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. பட் அவரோட இந்த குஞ்சு ராமாயணம் அப்படின்னு சொல்லிட்டு குஞ்சு ராமாயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து வந்துச்சு. நம்ம பேசில் ஜோசப் சார் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அது அவரோட டெபியூ ஃபிலிம். அவர் யார்கிட்டையும் பெருசாக வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த படம் தான் அவரோட ஃபஸ்ட்டு டெபியூ ஃபிலிம். அந்த படத்தில் எனக்கு காமெடிஸ்லாம் அந்த அளவுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நான் பார்த்த அவரோட படம், ரிப்பீட்டடாக பார்த்துட்டு இருக்க படம் எது அப்படின்னா குறுக்கண்ண பொண்ணு ஒரு படம் வந்தது. அந்த படம் வந்து வினித் ஸ்ரீனிவாசன் சாரும் 2 பேர் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. ஐயோ பேர் வரலையே, ஷைன் டாம் சாக்கோ. ஸோ அவர் இருந்தார், அவர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த கோர்ட் ரூம் ட்ராமா வந்து ரொம்ப ஃபன்னி வேல சொல்லியிருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. உங்களுக்கு டைம் இருந்தால் போய் பாருங்கள். ஒரு நல்ல என்டர்டெய்னர், ஒரு குறுக்கண்ண பண்ணுற படம். அதே மாதிரி பேசில் ஜோசஃபோட மரண மாஸில் டோவினோ தாமஸ் சாரும் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருப்பார்.
அவர் தான் அந்த படத்தோட ப்ரொடியூசர். ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அவங்க டிஃப்ரெண்ட் அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு டெபியூ டேரக்டர் கொண்டு வராங்க. ஸோ சூப்பராக பண்ணுறாங்க, கதை வேற ஆள் எழுதுறாங்க, டேரக்டர் வேற ஆள் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கம்பைன் ஆகி ஒரு புது ட்ரை வந்து கொடுக்கும்போது இல்லை, ஈவன் அது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னாலுமே ஒரு நல்ல அட்டெம்ப்டோட ஃபெயிலியர் ஆகுது. ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அவங்க அட்டெம்ப்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இதுவுமே அந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஈவன் தோ அது வந்து ஒரு என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு அப்படின்னாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ பார்க்கலாம். எனக்கு இந்த டைட்டில் டீசர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பை.